ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சில்லி கோபி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு. இன்னொரு நாள் நான் இன்னொரு மெத்தட் காமிக்கிறேன். இப்போ இந்த மெத்தட் சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால தான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஆனியனை வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் குழம்பு இந்த மாதிரி ஐட்டமுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். கிரேவி அந்த மாதிரி ஐட்டமுக்கு பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி போடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தூள், இந்த மசாலா தூள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காயும் வதங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆற வச்சுருங்க ஒரு சைடில். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை 4 கட் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் செமி ஃப்ரையாக இது பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தெளிக்கும் பார்த்து, ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம் கத்திரிக்காய், அதனால் தெளிக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. இது பெரிய கத்திரிக்காயாக இருக்குது. நீங்கள் குட்டியாக கிடச்சிச்சின்னா குட்டி குட்டி கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எனக்கு இந்த மாதிரி பெருசாக தான் கிடச்சிச்சு, ஸோ நான் இதை போடுறேன். நீங்கள் குட்டி குட்டியாக கிடச்சிச்சின்னா குட்டி குட்டி கத்திரிக்காயாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு அளவாக தான் செய்கிறேன், ஸோ அதனால் அந்த 4 தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் குழம்பு செய்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் நல்லா பண்ணதுக்கப்புறம் ஆனியன், பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அரைக்கிறதுக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம் போட்டேன். வெங்காயம் இல்லாதனால திரும்பி சொல்கிறேன், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் ஒரு காரத்தன்மை இருக்கும், அதனால் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் அது டேஸ்ட்டு சின்ன வெங்காயத்து அளவுக்கு வராது. ஸோ நம்மளோட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அது இல்லாதனால நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி தேங்காய், அந்த பேஸ்ட்டை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளித்தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும், பச்சை வாசம்லாம் போகணும். ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சிடலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயையும் ஆட் பண்ணிவிட்டு
மூடி வச்சுருங்க. கத்திரிக்காயும் வேகணும். அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு. பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிடலாம். நம்ம குழம்பு ரெடி. இப்போ சில்லி பார்த்துக்கலாம். சில்லி கோபி பார்த்துக்கலாம். சுடு தண்ணியில் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பும் கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இனி வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் பாத்தீங்களா? என்னன்னா மஞ்சள் மஞ்சள் தூள், மஞ்சள் தூளா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம வந்து மிளகாத்தூள் கண்ணில் பட்டுற போகுது பார்த்து தலைமையில் இன்னைக்கு போட்டிருக்கோம். உப்பு, இது பேர் உப்பு. உப்பு போட்டுக்கிட்டோம். நிறையா போதும். நிறைய உப்பு இல்லை சாப்பிட வெயிட் பண்ணு, காரமா இருக்கும். அவ்வளோதானே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானே போடு போடு, கொஞ்சமா போட்டா போதும். கொஞ்சம் போட்டா போதும். நானே அவ்வளோதான். நீ லெமன் புளிஞ்சுக்கலாம். நானே புளியறேன். கொஞ்சமா புளிஞ்சா போதும். நானே பார்த்து புளி முடிதா இல்லையா? அம்மாவே புளிஞ்சு தரட்டேன். சரி போதும் போ, அப்பா கூப்பிட்றாங்க. நான் புளிஞ்சிட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு உன்னை கூப்பிட்றேன், நீ சாப்பிடு. ஓகே, கொஞ்ச நேரம் ஊறணும், அப்போதான் இது நல்லா இருக்கும். சரியா? அம்மா மிக்ஸ் பண்ணி போடணுமா? மிக்ஸ் பண்ணுமா? நானே மசாலா பவுடர் லைட்டாக கரம் மசாலா பவுடர், சில்லி காலிஃப்ளவர் கொஞ்சம் பார்த்துடா, கண்ணு விழுந்துற போது. நான் கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன். இது என்ன? கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவா? கார்ன்ஃப்ளவர் மாவு நான் தெரியாது. சரிங்க மேடம். கோமாளிங்கிற மாதிரி குக்கு தீமையா ஆயிடுச்சு. ஐயோ, நான் கோமாளி இல்லப்பா. குக்கு தீமையா சமையல் கட்டுக்குள்ள. சரி போங்க, லேட் ஆகுது, எனக்கு லஞ்ச் பண்ணணும். அப்புறம் நம்ம சாப்பிட 4 மணி ஆயிடும். ஓடு, தண்ணி ஆயிடுச்சு. ஓடு 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 தங்கம், போடா தங்கம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், சில்லி சிக்கன் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, லெமன், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்மளோட சில்லி கோபி ரெடி. இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வந்து சிம்பிளான மெத்தட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.